நே ஐயோ என்ன டைவர்ஸ் வாங்குற இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணுகிறீங்க? ஏய், எங்களை பார்த்தா கிஸ் அடிக்கிற மாதிரியா இருக்கு? அப்புறம் மூஞ்ச ஒட்டி வச்சு கிசு கிசு பேசின்னு இருக்கீங்களா? ஏய், அமைதியா போயிடு. ஏமா அமைதியா போத்துக்குதுன்னா ஹாஸ்பிட்டலா? இது சத்தமா சண்டை போடுற அட்வொகேட் ஆபீஸ்மா. ரெண்டு பேரும் சந்தோஷமா சண்டை போடுங்க. அப்போதானே எங்க அட்வொகேட் சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி தருவாரு. வாமா உள்ள. ஜூனியர் சார் தோ வந்துட்டேன் சார். எதுக்கு இப்படி பண்றா? கேட்டா என்ன சொல்லுவான்னு நினைச்சாலே பயமா இருக்கே. என்ன குரு, எதுவுமே பேச மாட்ற? அதுக்கேண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ உள்ள போய் என்ன பேச போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கேண்டி மூந்து பாக்குற? ஓ, நான் பாக்குறதே உனக்கு மூந்து பாக்குற மாதிரி இருக்கா? நான் என்ன நாயா? நான் அப்படி சொல்லவே இல்லடி. நான் ஒன்னு நினைக்கிறேன், அது உன்னால புரிஞ்சுக்கவே முடியலல. இதான் நம்ம பிரியறதுக்கான ஒரே காரணம். நான் என்ன மந்திரவாதியாடி? நீ என்ன பேசுறேன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு? கண்டுபிடிக்கணும் குரு, கண்டுபிடிக்கணும். நம்ம லவ் பண்ணும்போது நான் எக்ஸ் கிட்ட பேசும்போது அதை நீ கண்டுபிடிச்சல, அப்ப இதையும் கண்டுபிடி. இப்ப எதுக்குடி அவனை பத்தி பேசுற? இவ்ளோ நடந்தது பத்தாதா? கோவப்படுறியா குரு? இல்லையே, நான் எதுக்கு கோவப்பட போறேன்? கோவப்பட்டு தான் பாரு. உனக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமா? வேணும், டிவோர்ஸ் வேணும். அப்போ நான் என்ன பேசினாலும் மூடிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? என்ன வெளியே ரொமான்ஸா? சார், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு படம் ஹிட்னு முடிவு பண்ணிடாதீங்க சார். சீனியர் நீங்க தான் படமே பார்க்க மாட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏய் சும்மாறா தம்பி, நீங்க சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் நான் கேக்குறோம். ஏப்ரல் 28 எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி. அன்னைக்கு போதும், நான் என்ன சொல்லியே முடிக்கல சார். ஐயோ, நான் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப சண்டை வந்ததுன்னு கேட்டா நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியே. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. சண்டையே கல்யாணம் நான் அடுத்த நாள்ல தான் சார். ஏய், என்ன நம்ம லவ் பண்ணும்போது நான் உன்கிட்ட சண்டை போட்டது இல்லையா? நீ லவ் பண்ணும் போது போட்ட சண்டைக்காவது ஒரு கணக்கு இருந்ததுடி. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போட்ட சண்டைக்கு கணக்கே இல்லடி. நீங்களே பாருங்க டாக்டர். டாக்டரா? மா நான் டாக்டர் இல்லம்மா, வக்கீலு. வக்கீலா? அப்புறம் கருப்பு கோட் போட்டிருக்கீங்க? கருப்பு? டேய், கோட் எதுவும் மாத்திக்கிட்டு வாங்கிட்டியா? சீனியர் நாங்க காலேஜ் படிக்கும் போதுலாம் இந்த மாதிரி பிளாக் கலர் கோட் தான் போட்டுருந்தோம். இந்த பொண்ணு தெரியாம பேசுது. டேய், காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துக்கற. ஆமா சார். அப்புறம் ஏன்டா என்கிட்ட வந்து ஜூனியரா சேர்ந்த? எங்கனா மளிகைல போய் சேர்ந்துக்கலாம்ல. ஜூனியர், என் கம்பெனில ஒரு வேலை இருக்கு. நான் வேணா வந்து உங்களுக்கு போட்டு தரவா? சேர்ந்துக்கிறீங்களா? இங்க நீ டைவர்ஸ் வாங்க வந்தியா இல்ல எனக்கு வேலை போட்டு கொடுக்க வந்தியா? ஜூனியர், அவன் வேலை வாங்கி கொடுத்தாலும் அவன் கம்பெனில போய் சேராதீங்க. ஏன்னா அவன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான். யாரு? நானா? நீதான் டார்ச்சர் பண்ணுவ. அன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணாததுக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன திட்டினல்ல. அது தம்பி எல்லாத்தையும் கேட்டேன் தம்பி. எந்த தப்புமே பண்ணாம எல்லாரும் முன்னாடியுமே திட்டுறதெல்லாம் ஐபிசி 300 சில்லறபடி ரொம்ப தப்பு தம்பி. நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு மேல ஐபிசி செக்ஷன் இருக்குதா? வேலையே செய்யாம சம்பளம் கொடுக்கறதுக்கு என் பாஸ் என்ன லூசா? அது எனக்கு தெரியாதுப்பா, அது உங்க பாஸ் தான் கேட்கணும். கேட்கவே வேணாம். அவர் பாஸ் கன்ஃபார்மா லூசு தான். ஏன்னா இவனுக்குலாம் வேலை கொடுத்துருக்காருல. சீனியர், எனக்கு கோவமா வருது சீனியர். கோவம் வந்தா நல்லா திட்டுப்பா, மனசுல எதுவும் வச்சுக்காத. ஆமா, இப்போ சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கு உடம்புல என்னதான் பிரச்சனை? ஐயோ சார், இது வக்கீல் ஆஃபீஸ் தானே? இல்ல கிளினிக்கா? என்னப்பா சந்தேகப்படுறியா? என் தம்பி தான்ப்பா டாக்டரு, ஆனா நான் வக்கீல் தான். மார்க் கம்மியானதால நான் லாயர் ஆயிட்டேன், அவன் டாக்டர் ஆயிட்டான். அச்சச்சோ, பாவம்ல. பரவாயில்ல விடுமா, என் பிரச்சனை என்னோட போட்டோம். சரி, உங்க பிரச்சனையை பத்தி பேசுவோமா? எனக்கு டைவர்ஸ் வேணும். எனக்கு டைவர்ஸ் வேணாம் சீனியர். ஏன் வேணா? அப்புறம் எதுக்கு இங்க வந்தோம்? டைவர்ஸ் தரேன்னு சொல்லி தானே கூட்டு வந்த. ஆமா சொன்னேன், ஆனா இப்ப தர முடியாது. ஏன் தர முடியாது? ஏன் நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? எங்க சீனியர் அட்வொகேட் முடிவு பண்ணோம். இனி டைவர்ஸ் கொடுத்தே ஆவார் அவரு. டேய், கஸ்டமர் கிட்ட இப்படியா பேசுவ? அவங்க கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி தாண்டா போவாங்க. இல்லம்மா? ஆஹா, முடியவே முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேண்டாம். ஏம்மா, இவன் கூடயா வாழ போற? இவன் ஒரு சரியான அயோக்கியமா. நேத்து கூட ஒரு பொண்ணு கூட இவனை பார்த்தனே. நானும் இவனை 2 பொண்ணோட பார்த்தேன். கேட்டதுக்கு என்ன பலார்னு அரைஞ்சிட்டான் சீனியர். பொண்ணா? ஆமா, நீங்க கூட? ஆமா, நான் கூட என் தம்பி ஹாஸ்பிடல்ல இவனை அட்மிட் பண்ணனே.
அப்படியா? ஆமா. இல்ல ரம்யா, பொண்ணா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல ரம்யா. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அழுக்காத ரம்யா. ரம்யா, ஏய் அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் கேட்டிருக்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. ஆஹா டேய் இவனடா அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். பேசாத போ. போற போக்கு பார்த்தா காரியத்தை கெடுத்துரும் போலயே. நீங்க பதறாதீங்க சீனியர், நான் நான் பாத்து சொன்னா கேளு. நான் சத்தியமா இது பண்ணல. நான் அவங்க சத்தியமா. சொன்னாங்கல்ல. அவன் சும்மா சொல்றான்மா. இவனை நீ இன்னுமா நம்பின்னு இருக்க? ஏன்? ஜூலை 10 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா நீ? அந்த டேட்டா டேய் ம். அவங்க லைஃப்ல என்னதுன்னு உனக்கு எப்பரா தெரியும்? சீனியர், இவன் தான் எல்லா நாளும் சண்டை வரும்னு சொன்னால அந்த நாள் அன்னைக்கு சண்டை வராமலா இருந்திருக்கும். ஆ. ஹே குரு, ம்? நான் வெளியே போறேன். எனக்கு ஒரு 5000 கொடு. எங்க போற? எதுக்கு போற? யார் கூட போற? ஹலோ மேன், நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? நீ கேக்குறப்பெல்லாம் காசு கொடுக்கவா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஓ, நீ ரொம்ப பேசுற. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ரம்யா, நான் உனக்கு 5000 rupees கொடுக்கலனா நீ அம்மா வீட்டுக்கு போயிருவியா? ஆமா, கொடுக்கலாம் போயிடுவேன். இதான்டா கரெக்டான சான்ஸ். கழட்டி விட்டுறா குரு. காசெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. ரம்யா, அப்ப நான் போவேனாமா குரு? பேக் எடுக்காம போற பாரு. சரி வா, நானே டிராப் பண்ணிடுறேன். ஆமா சீனியர், போறப்ப கார்ல பெட்ரோல் இல்லைன்னு என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்டான். என் வீடு வரைக்கும் நடந்தே போனேன் தெரியுமா? அச்சச்சோ ரொம்ப பாவமா நீ. எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்க. ஆமா சீனியர், பாவம். சொல்லுங்க சீனியர், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? டேய் சொல்லுங்க. தண்டனை கொடுக்க இது கோர்ட் இல்ல ஜூனியர், கோர்ட் இல்ல. இந்த இடமே சரியில்லை. ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே பேசுறாங்களே. ரம்யா, நம்ம இன்னொரு நாள் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாமா? ஏன்? முடியவே முடியாது. நான் இன்னைக்கே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தே தீருவேன். ரம்யா, நீ வெளியில வந்தனா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். அப்படியா? ஆ, வேணும். அப்போ ஓகே, போலாம். போலாம் வா. வா வா வா. டேய் போறாங்க பாரு. ஹலோ, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அவளுக்கு பசிக்குதான். டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடும். டீ கடைக்கு போறீங்களா? வரும்போது ஸ்ட்ராங்கா 2 டீ. சீனியருக்கு 1, ஜூனியருக்கு 1. சரி ஹலோ. போலாம். 2 போண்டா சேர்த்து வாங்கிட்டு வாங்க.